விந்தியமலை சாரல்ல ராத்திரி தூங்கும் பொழுது எவ்வாறே சொல்லிக் கொடுத்து ஆச்சாரியன் உண்மை கொல்லுவதற்காக இங்கு அழைத்து கொண்டு வந்திருக்கா. இங்கிருந்து தப்பித்து ஓடிவிடும்னு சொல்லி எவ்வாறு சொல்லிக் கொடுப்பார் பெருமானார். உடனே ஒண்ணுமே தெரியாது, ஒரே காடு இருட்டு. என்ன எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க ராமானுஜருடைய வாழ்க்கை. கண்ணன் எப்படி அவதாரம் பண்ணி ஒவ்வொரு அசுரனையும் கம்சன் அமிச்சாலும் அதே போல ராமானுஜரோட வாழ்க்கை. விஷம் வைத்து கொண்டார்களே, விஷம் வைத்து திட்டமிட்டார்கள். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ராமானுஜரை வாழ விட்டால இல்லையே, விஷம் வச்சு எப்படியோ கொண்டுடணும் தானே பார்த்தா. எத்தனையோ கஷ்டங்களை மீண்டு வந்தவர் பெருமானம். இன்னைக்கு இந்த விந்தியமலை சாரல்ல ஒண்ணுமே தெரியல அவருக்கு. அப்படியே இருட்டுல தள்ளாடி வந்த போது சாட்சாத் தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாருமே வேடுவன் வேடுவச்சி ஆக அவர்களை அழைத்து கொண்டு நேர காஞ்சிபுரத்தை கொண்டு வந்து சேர்த்தாருங்கிறது பெருமானாருடைய சரித்திரம். இதுல பின்னாடி யாதவ பிரகாசர் தான் தண்ணியை பண்ணின தவறுக்காக பெருமாளிடத்துல ராமானுஜரை போய் சேவிக்கிறதுக்கு அவருக்கு வெப்பம். அப்பயும் மீண்டும் வந்துட்டானே, திரும்பி பாக்குறார். நிறைய சரித்திரங்கள் அவரே சொல்றாரு, இப்படி ராமானுஜரை நம்ம விட்டுட்டோம், அவரிடத்துல அவருக்குள்ள ஞானம் நமக்கு இல்லையே, நம்ம அவர் மன்னிப்பாரா அப்படின்னு ஒரு சோபிச்சுன்னு இருக்கும் பொழுது அம்மா போய் யாதவ பிரகாஷோட அம்மா தேவபெருமான் இடத்துல கேட்கிறாளாம். உடனே தேவபெருமான் சொல்ற, ராமானுஜரை போய் ஒரு பிரதட்சணம் பண்ண சொல்லு, உன்னுடைய பையன் பண்ணின தவற்றுக்கு இந்த உலகத்தையே சுத்தி வந்தாலும் அவனுடைய பாவம் குறையாது. உலகத்தை சுத்தி எப்பேற்பட்ட பாவம் பண்ணியிருக்கான், ஆச்சாரியனுக்கே வருவதற்கு திட்டம் கிட்டியிருக்கானே, அவன் இந்த உலகத்தை சுத்தி வந்தாலும் அவன் பாவம் போகாத வேறுபட்ட பாவம். அதனால அந்த பாவம் போகணும்னா அவரையே போய் பிரதட்சணம் பண்ண சொல்லு, ராமானுஜரையே ஒரு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ண சொல்லு, அப்பதான் செய்த பாவங்கள் போகும்னு சொல்லி சாட்சாத் தேவப்பெருமாளே சொப்பனத்துல சாதிச்சு மறுநாள் காலையிலே போய் பிள்ளையிட சொல்றா. உடனே யாதவ பிரகாசரை அழைச்சு வரா. சாட்சாத் பெருமானாரியே தன்னுடைய சிஷ்யன் தான் அவரையே சுத்தி பிரதட்சணம் நமஸ்காரம் பண்ணினான். அதனாலதான்